அரகஜா புணுக பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை எப்படி நம்ம ஈர்க்கப் போகிறோம்? அது என்னங்க அரகஜா புணுகுன்னு கேட்குறீங்களா? அரகஜாங்கிறது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள். புணுகுங்கிறது நெறைய பேர் புணுகு பொன்னின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த புணுகும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை. இது 3ம் வாங்கும்போது, அந்த நாட்டு மருந்து கடையில போயிட்டு வாங்கும்போது விலை பேசக்கூடாது. ரூ. 50 சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா ரூ. 50 சொல்ற? இவ்வளோண்டு சின்னத குடுக்குற எனக்கு ரூ. 25 கூட, ரூ. 30 கூட இந்த மாரி விலை பேசாதீங்க. ஏன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யும்போது, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை எப்பன்னா, காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும், மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரையிலும், இரவு 8லேருந்து 9 மணி வரையிலும். ஆனா, எப்ப இந்த பூஜை செய்யணும்னு கேட்குறீங்கன்னா, காலையில 6 டூ 7 செய்றது ரொம்ப ரொம்ப சொல்லும்போது உங்க மனநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்றாங்க, வராங்க. நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலிருந்து, மகிழ்ச்சியான உணர்வு நிலையிலிருந்து, இவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களா? எப்போ வருவாங்க? எந்த நேரத்துக்கு வருவாங்க? பஸ்ல வருவாங்களா? ட்ரெயின்ல வருவாங்களா? இதெல்லாம் யோசிக்க வேணாம். அவங்க வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இன்னொன்னுங்க, இந்த பூஜை செய்யும்போது, உங்களுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு உணர்த்தப்படுவார்கள். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. அரகஜா புணுக பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை எப்படி நம்ம ஈர்க்கப் போகிறோம்? அது என்னங்க அரகஜா புணுகுன்னு கேட்குறீங்களா? அரகஜாங்கிறது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள். புணுகுங்கிறது நெறைய பேர் புணுகு பொன்னின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த புணுகும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள். சரி இந்த 2 எங்க கிடைக்குதுன்னு கேட்குறேன். நம்ம ஊர் நாட்டு மருந்துலயே நெறைய கிடைக்குதுங்க. சரிங்களா? அரகஜா முக்கியமா மை மாரி இருக்கும். அந்த மாரி வாங்கிக்கோங்க. புணுகு கிட்டத்தட்ட ஒரு பவுடர் ஷேப்ல இல்ல சின்ன உருண்டை மாரி அது மாரி கிடைக்கும். அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வந்துருங்க. கூட சேர்ந்து வசம்பும் வாங்கிக்கோங்க. வசம்புன்னா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த குழந்தைங்களுக்கு வயிறு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாரிலாம் வாந்தி எடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து பேர் சொல்லா மருந்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அத வந்து விளக்குல காமிச்சு சுட்டு அது மை மாரி ஆக்கி அது குழந்தைங்களுக்கு தொப்புல தடவி விட்டா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படிப்பட்ட தன்மை கொண்டதுன்னு பாருங்க. அதுதான் வசம்பு. அந்த வசம்பு என்ன தன்மையில இருந்தால், ஒரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல நம்ம யாருக்குமே. டாக்டராலயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா, அந்த வசம்புல இந்த மை தடவி விட்டா சரியாகுதுன்னா, எவ்ளோ எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய பொருளா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப வசம்பும் ஒண்ணு வாங்கிக்கோங்க. இது 3ம் வாங்கும்போது, அந்த நாட்டு மருந்து கடையில போயிட்டு வாங்கும்போது விலை பேசக்கூடாது. ரூ. 50 சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா ரூ. 50 சொல்ற? இவ்வளோண்டு சின்னத குடுக்குற எனக்கு ரூ. 25 கூட, ரூ. 30 கூட இந்த மாரி விலை பேசாதீங்க. ஏன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யும்போது, விலை பேசி வாங்காதீங்க. எப்படி நாட்டு மருந்துகள ரொம்ப பெருசாலாம் ஏமாத்த போறதில்ல. ரொம்ப அதிக விலைலாம் வச்சு குடுக்க போறதில்ல. அவங்களுக்கு லாபம் என்ன நார்மலா குடுக்க போறாங்க. அதனால வாங்கிக்கோங்க. சரி இத வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்ல பித்தள சொம்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பித்தள சொம்பு தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மகாலட்சுமி அம்மாவோட ஒரு படம். இது 3 வீட்ல இருக்கணும். சரிங்களா? சரி. இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை எப்பன்னா, காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும், மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரையிலும், இரவு 8லேருந்து 9 மணி வரையிலும். ஆனா எப்ப இந்த பூஜை செய்யணும்னு கேட்கிறீங்கன்னா, காலையில 6 டூ 7 செய்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்திரிச்சுருங்க. எழுந்திரிச்சு, குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு, பலகாரம் ஏதாவது செஞ்சுக்கோங்க. எதுக்குன்னு கேட்கிறீங்களா? நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அமைதியா வந்து உட்காருங்க. ஒரு 5:45 அந்த மாரி நேரத்தில வந்து ரெடி பண்ணுங்க எல்லாத்தையுமே. என்னன்னா, இந்த பித்தள சொம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பித்தள சொம்புல தண்ணி ஊத்திக்கோங்க. இல்ல பன்னீர், ரோஸ் வாட்டர் கிடைச்சாலும் அதையும் ஊத்திக்கோங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் போல, இத மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்துக்கிட்டாலும் ஓகே. அதில அரகஜா கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன மை மாரி இருக்கும் போது எடுத்து கரைச்சுக்கோங்க. புனுகு கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு அத மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க. அதில வழக்கம் போல நம்ம வந்து தேங்காய் வைப்பாங்க தெரியுங்களா? மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த தேங்காய் வந்து வச்சுருங்க. சரிங்களா? முடிஞ்சா இந்த மா இலை கிடைச்சதுன்னா, மா இலை சைட்ல வச்சுருங்க. ரொம்ப சிறப்பானது அது. மா இலை வச்சுக்கோங்க. சரி. அடுத்தது மகாலட்சுமி அம்மாவுக்கு நிச்சயமாக தாமரை பூ வைத்தே ஆக வேண்டும். காலையில பூஜைக்கு. அப்புறமா வாசனையா இருக்கக்கூடிய மலர்கள். வாசனைனா நம்ம மல்லிகைப்பூ. அம்மனுக்கு வைக்கிறது மல்லிகைப்பூ. தாமரை மலர் அந்த அம்மனுக்கு முன்னாடி வச்சுருங்க. மல்லிகைப்பூ மாலை அவங்களுக்கு போட்டுருங்க. சரிங்களா? போட்டுட்டீங்களா? விளக்கேத்தி வச்சுக்கோங்க. இதில வந்து 5 முக விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏங்க 5 முகம்னா, 5 முகங்கிறது எல்லா டைரக்ஷன்லயும் குறிக்கக்கூடியது. அதனால 5 முக விளக்குல 5 திரி போட்டுட்டு, அதில விளக்கேத்தி வச்சுக்கோங்க. சரி. ஒரு நல்ல நறுமண சாம்பிராணி ஏதாவது வச்சுக்கோங்க. ஏத்தி வச்சுக்கோங்க. சரி. இதெல்லாம் வச்சுட்டு, மகாலட்சுமி மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? மந்திரம் தெரிஞ்சால்,
அதை எந்த ஃப்ரீக்குவென்சியில் சொன்னால் அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகுமோ அந்த ஃப்ரீக்குவென்சியில் சொல்ல தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். இதை நான் யூடியூப்பில் பார்த்துட்டு போடுறேன், ரெக்கார்டிங் இருக்குது, நான் பிளேயரில் போட்டு பார்க்குறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் சொல்லணும். மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமக இது போதுங்க. நாமாவளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாமாவளி சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா? அமைதியாக உட்காருங்க. எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு, கற்பூரம் தீபாவளி எல்லாம் காட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து ஓம் அந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மனநிலையிலையும் உங்கள் உடல்நிலையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதை நீங்கள் முழுமையாக உங்களால் உணர முடியும். சரிங்களா? அமைதியாக உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இதை சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் செய்கிறாங்க, வராங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலேருந்து, மகிழ்ச்சியான உணர்வு நிலையிலேருந்து இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, எப்போ வருவாங்க, எந்த நேரத்துக்கு வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்களா ட்ரெயினில் வருவாங்களா, இதெல்லாம் யோசிக்க வேணாம். அவங்க வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னொன்றுங்க, இந்த பூஜை செய்யும்போது உங்களுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு உணர்த்தப்படுவார்கள். அது எப்படி உணர்த்தப்படுவாங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மகாலட்சுமி நமக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லும்போது ஒரு நிலைக்கு அப்புறமா ஒரு மனநிலை அமைதியாயிடும். அந்த மந்திரமும் சொல்லாது, எதுவுமே இருக்காது, அப்படியே அமைதியாயிடும். அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அந்த நேரத்தில் புதியதாக ஒரு வாசனை வரும். உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு புதிய வாசனை. இப்போ நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்கீங்க, அந்த வாசனை இருக்காது. பூ வச்சுருக்கீங்க, அந்த வாசனை இருக்காது. விபூதி ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு விபூதி வாசனை வரும். நம்ம இந்நேரத்துக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம கற்பூரமாக காட்டோம்னா கற்பூர வாசனை வரும். சில நேரங்களில் சாம்பிராணி வாசனை வரும். சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெர்ஃப்யூம் வாசனை கூட வருங்க. சம்திங் நியூ டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை வரும். ஆர் நம்மளை யாரும் தொடர மாதிரி இருக்கும். நம்ம டேஸ்ட் ஏதோ மாறுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இந்த விஷயத்தை நம்மளால் எப்போ உணர முடியும் என்றால், நம்ம அமைதியான நிலையில் இருக்கும்போது, நம்ம மனசு ரொம்ப அமைதியான நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் அது உணரப்படும். உணர்ந்தவொடனே கண்ணை முடிச்சு பார்க்காதீங்க. அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் ஒரு சாதாரண மனித நிலையில் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு பூஜை பண்ணும்போது உங்களை நினச்சி மனசார ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி, வாங்க, வீட்டுக்கு வந்து சந்தோஷம், நெய்வேத்தியம் வச்சுருக்கேன், உங்களுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மனசார கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து ப்ரே பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு உணர்ந்து பாருங்களேன். சரி, இதெல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறீங்க. திறந்து என்ன பண்ணுங்கள், கற்பூர தீபாவளி வழக்கம் போல் நீங்கள் பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவ்வளோதையும் காட்டிட்டு நெய்வேத்தியம் வச்சுருக்கீங்க. சரிங்களா? அதெல்லாம் ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போ அந்த கலசத்தில் தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க, பித்தளை சொம்பில் தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை அன்னைக்கு அந்த மாயலை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாயலை தொட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. தெளிச்சுட்டு அந்த மீதி தண்ணி இருந்தால் துளசி செடி அந்த மாதிரி ஏதாவது புனிதமான செடிகள் இருந்தால், மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு போய் ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை பாத்ரூமில் கீழே கொட்டக்கூடாது, வாஷ் பேஷனில் சிங்கில் கொட்டக்கூடாது அந்த தண்ணியை. சரிங்களா? எல்லா வீட்லேயும் ஃபுல்லாக இடத்துல தெளிச்சு விடுங்க. ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டிங்களா? இந்த ஒரு பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலை வேற லெவலில் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதுவரை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பண்ண முடியல, தடைகள் விளங்கும். வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல, வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் எனக்கு எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்திட்டாங்க, எனக்கு மட்டும் சம்பளம் உயர்ல கிடைக்கும். வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக முன்னேறலாம். சரி, இந்த தண்ணியை நீங்கள் சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டு வராங்க. இந்த வசம்புன்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அரகஜா கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே வாங்கி வச்சது இருக்குது, என்ன தான் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? இந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, வசம்பை நீங்கள் விளக்கேற்றி வச்சு, முக்கியமாக அது வந்து அகல் விளக்காக இருக்கணும். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதில் வந்து அந்த வசம்பு நுனியை காமிச்சிங்க, லைட்டாக கருக்கும், சுடும். சரிங்களா? சுட்ட பிறகு இந்த அரகஜாவை லைட்டாக தொட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், விளக்கில் இருக்க எண்ணெய் லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு ரெண்டுத்தையும் தொட்டுட்டு அந்த வசம்போட நுனியில் இப்படியே லைட்டாக தடவுனீங்கன்னா, சூடு ஆறின பிறகு தடவுனீங்கன்னா ஒரு மை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த மையை எடுத்து நெத்தியில் எங்கே திரும்ப வைக்கணும், புருவ மத்திக்கு நடுவில் வைக்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வைக்கலாம். எப்படி வைக்கணும்னு சொல்லி தராங்க. பொட்டி எப்படி வைக்கணும் முதல்ல சொல்லி கற்றுக்கோங்க. பொட்டி எந்த விரலில் வைக்கணும், இது மண் விரல். மோதிர விரலுக்கு அது மண் விரல், மண்ணில் தான் வைக்கணும். அதாவது மண் விரலில் தான் வைக்கணும். அதை எடுத்து கண்ணாடியை பார்க்கக்கூடாது. இந்த விரலோட நுனியை பாருங்கள். நுனியை பார்த்துக்கிட்டே அப்படி கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே கிட்ட கொண்டு வந்து அப்படி வைங்க. லைட்டாக நீங்கள் நார்மலாக குங்குமம் போட்டு வச்சாலும் அப்படி வைங்க. நான் குங்குமம் போட்டு வைக்க போகிறேன்னு இந்த மை எப்படி வைக்கிறது, ஃபஸ்ட்டு இந்த மையை எடுத்து வச்சுக்கோங்க.
அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் போட்டு எடுத்து லைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாம் கண்ணாடி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு நடக்கும்னு கேட்குறீங்களா? ஆகினேய சக்கரம் பலப்படும், சக்தி ஊட்டப்படும். எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. அரகஜாங்கிறதே வந்து மகாலட்சுமி அம்மாவோட தன்மை இருக்கக்கூடியது. அது கூட வசம் அது வேற லெவலில் இருக்கக்கூடியது. ரெண்டுத்தையுமே சேர்ந்து நம்ம மையா வைக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆக்கர்ஷண சக்தி கிரியேட் ஆகும். ஆக்கர்ஷண சக்தி ஈர்ப்பு சக்தி, அட்ராக்ஷன். நம்ம லாங்குவேஜில் பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இங்கே அட்ராக்ஷன் சக்தி அதிகமாகும். இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மை டெய்லியுமே இந்த மை வைக்கலாம். சரிங்களா? இந்த மை வச்சிருக்கும் போது, இந்த மை வைக்கிற நாள் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எப்பயுமே நமது நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், சுத்தமான எண்ணங்களாக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எது எண்ணங்களாக நமக்கு வருகிறதோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணங்கள் கூட நமக்கு தெரியாது கூட வந்துடலாம். ஆனால் நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்கே ஒர்க் ஆகுது? நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அங்கே ஒர்க் ஆகுது. எது மூலயமா? இந்த மை வைக்கிறது மூலயமா. இதை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்கள் முகமே பொலிவாகிவிடும். நீங்களே ஒரு காந்தமாக மாறிடுவீங்க. ஒரு நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்தமாக மாறி விடுவீர்கள். 7 வாரம் தொடர்ந்து செய்யுங்களேன். எப்பயுமே அந்த மை வச்சுக்கிட்டே இருங்களேன். காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு அந்த மை வைங்க. மற்ற நாள்லையும் சரி, டெய்லியுமே அந்த மை வச்சுக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கை வளமாகிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மைக்குள்ள நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். இதை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் எல்லாம் சூப்பராக சிறப்பாக வாழலாம். வாங்க. வாழ்க வளமுடன்.